ஹலோ ஆல், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். நியூ இயர் அன்றைக்கி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டேக்கும் நியூ இயருக்கும் அந்த அளவுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. என்னென்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. மாதிரி லஞ்சுக்கு சோயா சங்க்ஸ் பிரியாணி செய்யலாமேன்னு பாஸ்மதி ரைஸ், புதினா, கொத்தமல்லி சிலது வாங்கின மாதிரி இருந்தது. ஸோ அதே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும் தோசை ஊற்றி. எல்லா வருஷமும் அத்தை திருச்செந்தூருக்கு மாலை போட்டதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னதானம் போடுவாங்க. இந்த வருஷம் அதுக்கு சில பாத்திரம் வாங்குறதுக்கு போயிருந்தப்ப எனக்கு இந்த இரும்பு கடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு ஆஷ்கட் ஜூஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதில் ஒரு நெல்லிக்காவும் ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். லாஸ்ட் இயரில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் டவுனாக இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ எப்படி பழகுறியோ அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட பழகணும்னு அவசியம் இல்லை. இட் ஷோஸ் தேர் கேரக்டர்னு. ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலுமே எந்த அளவுக்கு நம்மளை நடத்துகிறாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதும். ஸோ தட் அட்லீஸ்ட் என்னோட மென்டல் ஹெல்த் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும் போதே அத்தை வடையும் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.